அபுலஹப் உண்மை தெரிந்தும் மறுத்தவன். ஃபிர்அவுன் நபியை வெளிப்புற எதிரியாக எதிர்த்தான். ஆனால் அபுலஹப் வீட்டிற்குள்ளிருந்த எதிரி. ஃபிர்அவுன் அதிகாரத்தால் பெருமை கொண்டவன். அபுலஹப் சமூக மரியாதைக்காக உண்மையை மறுத்தவன். அவன் மட்டும் மறுக்கவில்லை, மக்களை தடுத்தான், நபியை கேலி செய்தான், உண்மையை அடைய மக்களை தடுக்க முயன்றான். அதனால் சூரா அல் மசத் அவனை பற்றியே இறங்கியது. இதன் மூலமா அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய படிப்பினை ஒண்ணு இருக்கு. உங்களுடைய ரத்த பந்தமோ, உங்களுடைய சொந்தமோ, உங்களுடைய நெருக்கமோ எதுவுமே அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பெருமானங்களும் அற்றவை. அல்லாஹ்வால் உங்களுக்கு தரப்பட்ட ஒன்றை வைத்து மற்றவர்களை விட உங்களுக்கு முன்னுரிமையோ முக்கியத்துவமோ இருப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வின் நீதியில் கலங்கத்தை ஏற்படுத்தும் செயலாகும். அத்தகைய அநீதிகளை விட்டும் அல்லாஹு தாலா முற்றிலும் தூய்மையானவன். மனிதனின் கண்ணியம் அவன் தக்வாவினால் மட்டுமே உயர்கிறது என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். உங்ககிட்ட தக்வா இருந்தா நீங்க ஃபிர்அவுனின் மகனாகவே இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க.